안녕친구들. அன்னியோட டைனீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தேங்க் ஒரு ஒன் ஷாட் தான். இது எப்படின்னாக்கா, லைக் ஒரு ஸ்கூல் ரொமான்டிக் ஃபன்னி அண்டு அத்தை பையன் மாமா பொண்ணு அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஏற்கனவே வேட்டி மாமா இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னால தான் ஸ்கூலில் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ தேங்க்கு ஒரு 20 ஆக போகுது. பையனுக்கு ஒரு 19. 2 பேரும் இப்போ 12th கிரேட் தான் படிச்சுட்ருக்காங்க. அண்ட் தேங் தான் உங்களோட மாமா பையனும் கூட 2 பேரும் ஒரே வீட்டிலேருந்து தான் தினமும் ஸ்கூலுக்கு கிளம்பி போவீங்க. ஸோ அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்கடா. ஒன் ஃபைன் டே ஒயன்தான் அப்படியே அவள் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே டங்கு டங்குன்னு மிதிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. அவளால் சுத்தமாக முடியல. பிகாஸ் அவளோட பின்னாடி தேங்கோட புக்ஸ் அண்ட் பேக் எல்லாம் இருக்குது. அவன் அப்படி ஒயன் தலையிலே கட்டிட்டான், எந்த எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு. அவளோட பேக்கு அண்ட் அவனோடது ரெண்டுத்தையும் அவள் டங்கு டங்குன்னு மிதிச்சு அப்படியே ஸ்கூல் கொண்டு போயிட்டுருக்கா. பார்த்தா இங்கே தேங் அப்படியே ஜிம்முன் மேலே கை போட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் நல்லா ஹாயா. டே தேங்க, நீ தாண்டா ஜாலி பண்ணுற. ஒயன்கிட்ட பேக் கொடுத்துட்டு நீ பாட்டுன்னு ஜம்முன்னு நடந்து வர. எங்களை பாரு, பின்னாடி இவ்வளோ பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு வரோம். அது வான் தலையெழுத்து. எனக்கு ஒயன் தூக்கிட்டு வந்துடுவா. எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் அவள்கிட்டே ஹெல்ப்புக்குன்னா புக்கு தூக்கிட்டு வர்றது, பேக் வைக்கிறது அப்படின்ட்டு அவகிட்டே போகிறது. இப்பயும் சொல்கிறா அவன் என் எனிமி. அப்புறம் எப்படிடா அவனோட பேகெல்லாம் அவள் தூக்கிட்டு போகிறா? அது எங்கள் அம்மா வச்சு கொடுக்குற இதுடா, அதை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறா. அப்படியே ஒயன், ஐயோ இந்த அத்தனால தான் எல்லாமே. அவங்க சும்மா இருந்திருந்தா நான் பாட்டுன்னு ஓடியே வந்திருப்பேன். இவன் அப்படி கிளம்பி போயிட்டு என் தலையில் பேகை கட்டிட்டு வச்சுட்டான். ஐயோ நாளையிலேருந்து அவன் கிளம்புறதுக்குள்ளேயே ஓடி போயிடணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு ஒரு வழியாக ஒயன் ஸ்கூலு ரீச் பண்ணிடுறா. அவள் பாட்டுன்னு அசால்ட்டாக அந்த பேகு இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா எவனா தூக்கிட்டு போனால் போட்டும் அப்படின்ட்டு அவள் சைக்கிள் ஸ்டாண்ட்லேயே பேக் வச்சுட்டு அப்படியே கிளாஸ்க்கும் போயிடுறா. தேங் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படியே 9 o'clock ஸ்கூலுக்கு 9:30க்கு நல்லா ஆடம்பர என்ட்ரி ஆகிறான். அவன் அப்படியே சைக்கிள் ஸ்டாண்ட் போய் பார்க்குறான். நினச்சேன் இவன் பேக் கூட எடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு. அவன் அப்படியே அந்த பேக்கை அப்படியே எடுத்து மாட்டிட்டு அவன் அப்படி கிளாஸ்குள்ளே வரான். மே கமென் மேம். என்ன தயாங், ஸ்கூலுக்கு வரத்துக்கு தான் டைமா? சாரி மேம், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னோடனே. சரி சரி வந்து உட்கார அப்படின்னோடனே அவன் வந்து உட்காந்துடுறான். உட்காந்துட்டு அப்படியே பையனை சரியாக முறைக்கிறான். பேக் அப்படியே வச்சிட்டாடி வர உனக்கு இருக்குது. ஆமாம், பெரிய இவர் மகாராஜா இவருக்கு பேக் வேறு நாங்கள் தூக்கிட்டு வரணுமா, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பிட்டு அப்படியே கிளாஸ் கவனிச்சிட்ருக்கா. தென் கொஞ்ச நேரத்துலேயே இன்டர்வலும் வருது. அப்போது தேங்காய் அப்படியே ஏஞ்சி ஒயின் பெஞ்சுக்கிட்ட போயிட்டு, எதுக்கு என் பேகை அங்கே வச்சுட்டு வந்தேன்? ஆமாம், இவருக்கு பேக் வேறு நான் தூக்கிட்டு வரணுமா? உனக்கு வேணும்னா உனக்கு கை இருக்குது கால் இருக்குது, நீ தூக்கிட்டு வரலாம்ல. உனக்கு என்ன நான் வச்ச வேலைக்காரியா? ஆமாம், நீ எனக்கு வச்ச வேலைக்காரி தான் அப்படின்ட்டு அவன் அப்படியே சுடுக்கு போட்டு சொல்லிட்டு போகிறான். பார் தடி மாடு. அப்போ போன தயங்க அப்படியே திரும்பிட்டு, யாரை பார்த்து தடி மாடுற? நீ தாண்டி தடி மாடு. யாரை நான் தடி மாடா? நீ தாண்டா. ஏய், யாரை பார்த்து டா போடுற? அப்படியே ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோயேன் கண்ணு என்னெல்லாம் பழுத்துரும். நான் ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், பல்லு தெரிச்சிரும் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே அந்த கிளாஸ்லேயே கை ஓங்கி சண்டை போடுறாங்க. அப்போது அங்கே மேம் தான், ஸ்டாப் இட். என்ன இது, கிளாஸா இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டா? எல்லாம் அவங்கவுங்க ப்ளேஸ்க்கு போய் உட்காருங்க. அண்ட் தயாங், இதுக்கப்புறம் ஒயின் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோயேன், ஒன்று அப்படியே என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
ஓ அடிமை நானா? உன் பேக்கை நீ தான் தூக்கணும். நான் அதுக்கு ஒன்றும் வச்ச வேலைக்காரி கிடையாது அப்படின்ட்டு அவள் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவள் போயிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு தென் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக அப்படியே உட்கார்றா. அண்ட் நீ எப்படியா கேட்டுப்போ, நான் படிக்கணும், என்னை ஆள விடு அப்படின்ட்டு அவள் அப்படியே புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு படிச்சிட்ருக்கா. இது சரியாக வராதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் ரூமில் போய் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இன்னைக்கு செத்தடி வயன் மவளே அப்படின்ட்டு நைட்டு வர வெயிட் பண்ணுறான். தென் எல்லோரும் வந்துட்டு சாப்பிட உட்காடுறாங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஏஞ்சி போகிறீங்க. தேங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கா எல்லோரும் போகிறாங்களா அப்படின்ட்டு. நீங்கள் தான் அப்படியே கடைசியாக போகிறீங்க. அப்படியே தயாங் அவன் ஒரு கப் ஃபுல்லாக ஐஸ் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி தான் வரான். அப்படியே வந்தோடனே உங்களோட அந்த ஹுடிக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் அப்படியே ஓடிடுறான். லைக் பின்னாடியிலேருந்து அப்படியே ஹுட்டிக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக ஐஸையும் போட்டு அவன் அப்படியே ஓடிடுறான். பையன் அப்படியே பின்னாடியே துரத்தி அவனை அடின்னு அடிக்கிறான். பட் அவன் கொஞ்சம் இதுலேயே அவன் ரூம் போயிட்டு கதவை சாத்தி தாப்ப போட்டு வேணுண்டி உனக்கு இன்னையே ஏற்றி பேசுகிறியா, உனக்கு இது தேவைதான் அப்படின்ட்டு அவனும் லாக் பண்ணிட்டு பயங்கரமாக அப்படி என்ஜாய் பண்ணுறான். எஸ் அப்படின்னு தட்டி மாடு சென கம்யூனிட்டி நாய், உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? பொம்பளை பிள்ளைங்க அது ஐஸு, இது கோல்டு நேரத்தில் ஐஸ் எவனாவது உனக்கு இருக்குடா அப்படின்ட்டு 2 பேரும் இப்படி தான் நான் ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒன் டே அப்படி தான் பையன் அப்படி கிளாஸில் உட்காந்து அவளோட நோட்ஸ் அப்படி எழுதிட்டே இருக்கா. அப்போது ஓகே கேங் ஆஃப் பசங்க வந்துட்டு ஒயன் தான் சுற்றி நிற்கிறானுங்க. நின்றுட்டு அவன் அப்படியே ஒயனை பார்க்குறான். அவ்வளோ அப்படியே பார்வையாலே என்ன அப்படின்ட்டு கேட்குறா. என் பையன் ஒருத்தன் உன்னை லவ் பண்ணுறானா? ஓ பையனா? நீ ஏன் இன்னும் அப்படின்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எங்கள் கேங்கில் ஒருத்தன் உன்னை லவ் பண்ணுறானா, ரொம்ப நாளாக சின்சியராக அவனை அக்செப்ட் பண்ணிடு. ஏன் உன் கேங்கில் இருக்கவங்க எல்லாம் பொம்பளையா? ஏன்னா அவங்களாம் பொம்பளை மாதிரி உனக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்கானுங்க. அவனுக்கு தைரியம் தான் அவன் ஆம்பளை முன்னாடி
ப்ரப்போஸ் பண்ண பையன் அவனுக்கு ஏதாவது பேர் வைக்கணும்ல. ஸோ அவன் பேர் மைக்கேல். ஸோ அப்படியே வரான், வந்துட்டு "ஒயன் வரியா, நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணுறேன்" அப்படின்னு அவன் அவன் பைக்கை காட்டுறான். எஸ், அவன் பைக் வச்சுருக்கான். இல்லை, நோ தேங்க்ஸ், நான் போய்க்கிறேன். ஏய், நம்ம 2 பேரும் இப்போ டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே கை போடுறான். அதை தயாங் தூரத்துலேருந்து பார்க்குறான். அவனுக்கு அப்படியே காண்டாகுது. அப்படின்னா உண்மையாக 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஜிம்மன் கையை போட்டு முறுக்குறான். டே வலிக்குதுடா, ஏன்டா ஏன் கையை போட்டு முறுக்குற? அங்கே பாடுறா, அதுங்க 2 டேட் பண்ணுதுங்க, இப்போவே போய் அதை கலைச்சணும். டேட் பண்ணுறாங்கன்னா அதை கலைக்கலாம் கூடாதுடா, அது பார்த்து ரசிக்கணும். அவங்க 2 பேரும் ஜாலியாக டேட் பண்ணுறாங்க, அதில் உனக்கு என்னடா பிரச்சனை? அது ஒய்யன் தான், என்ன அப்போ அதுக்கு? உனக்கு தான் அவளை சுத்தமாக பிடிக்காது. ஆமாண்டா, எனக்கு ஆனால் பிடிக்காது. ஆனால் அவள் எப்படி அவனோட டேட் பண்ணுவான்? அவன் யார்? இப்படி எனக்கு டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு தயாங், அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, இதில் நீ நடுவில் போய் பூந்த அப்படின்னாக்கா உனக்கு தான் சேதாரம். அதுவும் இல்லாமல் ஒய்யனுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நீ போனால் கூட என்ன தெரியுமா பண்ணுவா? அவள் மூஞ்சால் அடித்த மாதிரியே, நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸு, எதுக்கு நடுவில் வந்து நிற்கிற அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவா அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படியே அவனை வெறுப்பேற்றிட்டு அப்படியே போயிடுறான். இதுக்கப்புறம் என் கையை போட்டு முறுக்காத அப்படின்னு அவன் போயிடுறான் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட. தேங்க் இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது, அப்படியே மண்டை சூடாகுது. அப்படியே அவன் கிட்டே போகிறான். போனோடனே அப்படியே ஜிம்மன் சொன்னது தான் ஞாபகம் வருது. இப்போ நீ போனன்னு வச்சுக்கோயேன், அவள் அப்படி கண்டிப்பாக சொல்லுவாள், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்படி அவனோட பேக்கெட்டை ரப் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான் திரும்பி பார்த்துட்டு. தென் அந்த மைக்கிள் ரொம்ப ட்ரை பண்ணுறான் ஒய்யன் வந்துட்டு அவள் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவள் ஃபைனலாக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருப்பா. அப்போ அந்த பையன் தொடர்ந்து விடாமல் அப்படியே வாரான் பின்னாடியே. அவள் கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு அந்த ஸ்கூலோட அந்த டேர்னிங்கில் திரும்பி அவள் அப்படியே பைக்கை சைக்கிளை பார்க் பண்ணிட்டு அப்படியே அவன் நிற்கிறா. அவன் ஏன் போலையா, என் கூட வரியா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அவன் கேட்டதும் வரான். அவளுக்கு அப்படியே தேங்கு வர்றது பார்த்தது நர்வஸ் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி அவன் மட்டும்தான் பார்த்துருப்பான், இவன் பார்த்துருக்க மாட்டா. பட் இவன் நிற்கிறதையும் அவள் ஒன்றா இருக்கிறத அவன் பார்த்துருவான் அப்படின்ட்டு அவள் அப்படியே பொறுமையாக எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறா. அப்போ அப்படியே கிட்ட வந்துட்டு, வயனே இங்கே என்ன நின்றுட்டுருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ அந்த மைக்கேல் பையன் நடுவில் வந்துட்டு, என்ன வீட்டுக்கு போகலாம், என்ன நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டிலையா இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், உனக்கு என்னடாப்பா பிரச்சனை, ஏன்டா காலிலேருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க? 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? ஒய்யன் நீ என்ன எனக்கு ஓகே சொல்லிட்டு இவன் கூட அப்படின்னோடனே தேங்க்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஒய்யன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நிற்கிறா. அப்படியே அவள் அங்கேருந்து போகிறா. அவளுக்கு எதுவுமே பேசுறதுக்கே முடியல. அப்போது மைக்கேல் தான், என்ன 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா என்ன, 2 பேரும் ஒரே வீட்டில் அப்படின்னு அவன் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிடுறான். அப்போது ஒய்யன் அப்படியே பின்னாடி திரும்பி, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு அவளை தள்ளிட்டு அப்படியே அவள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். திரும்பி, நான் உன்னை லவ் பண்ணல, உனக்கு நான் ஓகே சொல்லவும் இல்லை, நீ தான் அதை நினச்சிட்டு இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவன் மைக்கேல் மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறா. திரும்பி தேங்க இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு கூப்பிட்றா. தேங்கும் அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு அப்படியே அவள் பின்னாடி தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இங்கே மைக்கேலுக்கு செம்மையாக காண்டாயிடுது. அப்படியே திரும்பி அப்படியே போயிடு அப்படின்ட்டு நக்கலாக சிரிச்சிட்டே போகிறான். அப்படியே வீட்டுக்கும் போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் வீட்டுக்கு போகிறாங்க. எப்பயுமே ஒன்றா போக மாட்டாங்க. ஒயன் சீக்கிரமாக போயிடுவா, தேங்க ஒரு 6 மணி அதுக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவான். சரி, 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. அப்போது தேங்கோட அம்மா தான், என்னப்பா தயங்க படிப்பெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும். ஏம்மா அதை பற்றி பேசுகிற, சும்மா நொய்யன்னு,
டேய் உனக்கு பப்ளிக் வருதுடா, இப்படி நீ அசால்ட்டாக இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது? ஒழுங்காக படிடா. படிக்கிறேன் படிக்கிறேன். அப்படியே ஒயன் பார்த்தா ஒயன், நீ எப்படிம்மா? அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு அத்தை, நான் பார்க்காததா அப்படின்ட்டு பாட்டுன்னு சாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே தேங்க பார்த்துட்டு அப்படியே ஏஞ்சி போகிறா. தேங்க் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து அவள் ஒரு மாதிரியாகவே இருக்கா. என்ன ஏதுன்னு தெரியல. அந்த பையன் பிரச்சனை பண்ணது, அப்புறம் ரோட்டில் நின்று அழுததெல்லாம் அவன் எதுவுமே பேசலை. அப்போது ஓயனம்மா தான், என்ன 2 பேரும் எப்போ பார்த்தாலும் எலியும் புளியுமா அடிச்சுப்பீங்க, இப்போ நான் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு தேங்கும் அப்படியே அவன் ரூமுக்கு ஏஞ்சி போகிறான். போயிட்டு ப்ளே ஸ்டேஷன் தான் ஆன் பண்ணிட்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறான். நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா? என்ன ஒரே நேரத்தில் நானும் வேணும் அவனும் வேணுமா? நான் உன்னை நல்ல பொண்ணுல நினச்சேன். வா தேங் போகலாம், இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு அவனுக்கு அப்படியே அதை தான் வந்துகிட்டே இருக்கு. அவன் அப்படியே கேம் விளையாடுறது அப்படியே தள்ளிட்டு அப்படியே அவன் பெட்டில் சாயிறான். அவன் அப்படியே சைடில் பார்த்தா அதில் ஒயன் தயங் 2 பேரும் அப்படியே சின்ன வயசில் ஒரு ஒரு 3-4 வயசு இருக்கும். அப்போது 2 பேரும் அவங்க கையை கோர்த்து அவங்களோட சீக்ஸ் 2ம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அது அப்படியே தேங் ரூமில் தான் இருக்குது. அதை அப்படியே அவன் எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு அவன் திரும்புகிறான். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது தேங், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ பண்ணுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை, நீ படிக்கவும் மாட்டிக்கிற, எதுவுமே ஒன்று கூட ஒழுங்காக இல்லை. அவனுக்கு அப்படியே கண்ணீர் துளியெல்லாம் அப்படியே வலியுது. வயன், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காதுடி, ஆனால் வேற ஒருத்தன் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு உன்னை தொடும்போது என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியும். எனக்கு அப்படியே தொண்டெல்லாம் அடைக்குது அப்படின்னு அவன் ஏஞ்சி வெளில தான் வரான். அப்போது வயன் அப்படியே அவள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே படிச்சிட்ருக்கா. வெளியில் வந்து உட்காந்து நல்லா சில் ப்ரீஸ் அடிக்குது. அந்த பால்கனி மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்து அவள் படிச்சிட்ருக்கா. தேங்க அப்படியே அவள் பக்கத்தில் போய் உட்காந்துடுறா. உட்காந்தோடனே அவள் அப்படியே ஏஞ்சி போகிறா. ஏய் ஒரு நிமிஷம் நில்றி. என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பற்றி பேசணும்? இன்றைக்கி கிளாஸில் நடந்தது தவிர வேறு எதை பற்றி பேசினாலும் நான் பேசுவேன் அப்படின்னதும் அப்படியே தேங்க அப்படியே சைலண்ட்டாகிட்டு அப்படியே அந்த சேரில் அப்படியே சாஞ்சு உட்காரான். அப்படியே போகிறாவ. சரி நான் அதை பற்றி பேசலை, இங்கே உட்காரு சத்த அப்படின்னும் அவள் வந்து உட்காந்துட்டு, என்ன? எனக்கு ஒன்று சொல்லு. என்ன சொல்லணும்? உனக்கு அந்த மைக்கேலை பிடிக்கலல்ல? எனக்கு பிடிக்கல, எனக்கு அவனையும் பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல, போதுமா? வேறு ஏதாவது? எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் உன்கிட்ட பொறுமையாக தானே பேசுகிறேன். நீ பொறுமையாக நடந்துக்கிட்டியா தேங்? நீ கிளாஸில் நானே அங்கே அமைதியாக தான் இருந்தேன், நீ எதுக்கு அப்படி ஓவராக வாய் விட்ட? நான் வாய் விடல, நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் நான் அங்கே பண்ணேன். ஆனால் அவன் அப்படி பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்போயும் நீ அவன்கிட்ட சண்டைக்கு தான் போனேன், எனக்கு அதனால தான் நான் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அப்படியே அவள் ஏஞ்சி போகிறா. அவளோட மனசுக்குள்ளே நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் எப்படி சொல்லுவேன்? வாய் ஃபுல்லாக உன்னை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு தானே சொல்லிகிட்ருக்கேன். என்னால் எப்படி சொல்ல முடியும் எனக்கு அவனை பிடிக்கல உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு? நீ அதை எப்படி எடுத்துக்குவ? ஆனால் எனக்கு சுத்தமாக உன்னை பிடிக்கல தயாங் அப்படின்னு அவள் அங்கேருந்து போயிடுறா. இங்கே தயாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு அவனையும் பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல. அப்போ தயாங் அப்படியே அவனோட நீஸ் எடுத்து ஹக் பண்ணிட்டு அப்படியே சாயிறான் அந்த பெஞ்சில். அந்த சேர் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி சாய்மானமாக இருக்கும். அப்போது அவளுக்கு உண்மையாகவே நம்மளை பிடிக்கல போல். இவ்வளோ வருஷமாக சின்ன வயசுலேருந்து கூட இருந்ததுக்கோ நம்மள 1% கூட அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், நான் கொஞ்சம் கோவப்படுவேன், அவள்கிட்ட விளையாட்டுத்தனமாக இருப்பேன், ஆனால் நான் வெறுத்ததே இல்லை.
நான் என்ன அவளை லவ் பண்ணுறேன்னா என்ன? ஓ காட் அப்படின்னு அவன் அப்படியே அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஒயன் வந்து பார்க்குறாத எங்கள் அப்படியே அங்கேயே தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியாக குளிருது போல். அப்படியே பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து போத்திட்டு அவன் தலையை அப்படியே வருடி கொடுத்துட்டு, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல தயாங். நீ அடாவடியாக ரவுடிசம் மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கத்திட்டு ஒரு மாதிரி பொறுக்கித்தனமாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ எப்போ நார்மலாக ஆறியோ அப்போ நானே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கண்டிப்பாக நீ என்னை அக்செப்ட் பண்ணி தான் ஆவேன். வேறு வழியும் இருக்காது அப்படின்னு அவள் ஃபோர்ஹெட்லேயே அப்படியே ரப் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறா. அப்போ தயாங்க அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்னது இது பெட்ஷீட்லாம் இருக்குது, அம்மா வந்திருப்பாங்க போல் அப்படின்னு அவன் அப்படியே அதை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். அப்படியே நைட்டு ஒரு 9 o'clock போல் ஆகுது. தயங்கோட அம்மா தான் வா சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவன் அப்படியே ஏஞ்சி அந்த பெட்ஷீட்டை அவன் மேலே அப்படியே போத்திட்டு அப்படியே வரான். ஐயோ தூக்கம் வருது, நான் போய் ரூமில் போய் படுக்கிறேன். சாப்பிட்டு போய் படியறமே. சரி அம்மா இந்த பெட்ஷீட் நீ ஏன் வந்து போத்தி விட்ட? நான் இப்போ தான் அவனை பார்க்குறேன் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறது, அப்போ நீ வந்து பொத்தி விடலையா? இல்லை நான் ஏன் பொத்தி விட போகிறேன், நான் கீழே கிச்சன்லலாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சரி வயனம்மா பொத்தி விட்ருப்பாங்க அப்படின்னு அவன் அப்படியே பெட்ஷீட்டை அவன் ரூமில் போட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றான். வயனும் அப்படியே சாப்பிட்டு ஏனிக்கிறா. அப்படியே தயங்கி ஏஞ்சி போகிற வயனை தான் அப்படியே பார்த்துனே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீல் தான் இருக்குது. அப்படியே வயன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அவள் கால் தடுக்கி ஏதோ கீழே விழுந்துடுறா. ஐயோ அம்மா அப்படின்னு தேங்க் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவன் அப்படியே வந்து தூக்கி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு அறிவில்லை எங்கே கண்ணை எங்கே பார்த்துட்டு நடக்கிற அப்படின்னு அவன் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் இருக்கிற பேண்டட் எடுத்து அப்படியே போடுறான். அவளுக்கு லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. கண்ணை எங்கே வச்சுருந்த அப்படியே தயங்கோட அம்மா அப்படியே பார்த்துட்டு இங்கே பாருங்களேன் அவனை அப்படியே கீழே விழுந்துட்டா அப்படின்னு அப்படி தூக்கிட்டு போய் தாங்குறான். 2 பேர் பிடிக்காதுன்னு அப்படியே அடிச்சுக்கிட்டே திரியுதுங்க. ஆனால் பார்த்தாக்கா நானா விழுந்துட்டா அப்படியே தாங்கி இப்படி பேண்டேஜ்லாம் போட்டு விட்றான் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க குசு குசுன்னு. இங்கே இருங்க அண்ணி, இது எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். விட்டால் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க போல் பெருசானவனே. நானும் அதே தான் நினப்பில் இருக்கேன் அண்ணி, என்னன்னு தெரியல, இதுங்க இப்படியா அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்களா இல்லை என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அப்படியே தாங்கண்ணா. இங்கே பாரு ஒழுங்காக நடந்து போ, இல்லைனா நானும் தூக்கிட்டு போய் மேலே விட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன், எனக்கு கால் நடக்க முடியுது அப்படின்னு அவள் அப்படியே ஏஞ்சி போகிறா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது தேங்கதா கிச்சன் வந்துட்டு இன்னும் ஒர்க் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு அங்கே இருக்கிற டப்பாலேருந்து ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான் ஸ்நாக்ஸ் மாதிரி. எறும்பு மாடு இப்போ தானடா சாப்பிட்டா அதுக்குள்ளே எதுக்கு அப்படின்னு தேங்கோட அம்மா தான் திட்டுறாங்க. ஐயோ விடுங்க நீ, சின்ன பசங்க சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டோம், பாருங்கள் நெளிஞ்சு போயிருக்காலாம், சாப்பிட்டாலாவது ஏதாவது வெயிட் போட்டோம், நீங்கள் வேற சும்மா இருங்க நீ, கண்டதையும் திங்க வேண்டியது, அப்புறம் கண்ட நேரத்தில் கண்டதையும் தின்னுட்டு அப்புறம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கே 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தேங்கோட அம்மா அண்ணி இவன் தூங்கிட்டு இருக்கு, இப்போ நீங்களா பெட்ஷீட் போட்டு விட்டீங்க? இல்லையே நான் யாருக்கும் போட்டு விடலையே, நீ தூங்குனியா தயாங்? ஆமாம் இவன் தூங்கிட்டு இருந்தான், அவன் மேலே பெட்ஷீட் இருந்தது, எப்பயும் அவன் அப்படிலாம் தூங்க மாட்டான், அதான் யார் பெட்ஷீட் போட்டு விட்டான்னு கேட்டான். யார் நீயே இல்லைனா தூக்க கலக்கத்தில் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து போட்டு படுத்து தூங்குனியாடா? இல்லை நான் எதுவும் இல்லை, நான் அப்படியே உட்காந்துருந்தேன், எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரில, மேபி அப்பா போட்டு விட்ருப்பாங்க. அப்பாலாம் இல்லைடா வீட்டில் இல்லை. அப்போ ஒயன் போற்றி விட்ருப்பா. யார் ஒயனா? ஆமாம் போம்மா. ஏன் ஒயன் போற்றி விட்ருக்க மாட்டாளா அப்படின்னு தேங்கம்மா சொல்கிறாங்க. தெரியல, மேபி போற்றி விட்டுருந்தா அவளுக்கு அந்த அளவுக்குலாம் அக்கறை கிடையாது என் மேலே,
போமா அப்படின்ட்டு அவன் அப்படியே ரூமுக்கு போகிறான். போயிட்டு அப்படியே அவன் சீலிங்கை தான் பார்க்குறான் படுத்துட்டு. ஒயன் பொத்தி விட்டாளா? அவள் தான் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே போயிட்டாளே, அவளாக வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு அப்படியே அவன் பிறண்டு படுக்கிறான். அவனுக்கு தூக்கமே இல்லை. அவன் அப்படியே ஒயன் ரூம் தான் பார்க்குறான். அவனுக்கு ஆப்போசிட் ரூம் தான் ஒயன் ரூமு. அவன் அப்படியே வெளில வந்து பார்க்குறான். அப்படியே டோர் ஓப்பனில், லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. ஒயன் அப்படியே படுத்துட்டு மொபைல் தான் பார்த்துட்ருக்கா. இவக்கிட்ட ஏதாவது ரொம்ப வளர்க்கணுமே. ஐயோ வேணாம், ரொம்பலாம் வளர்க்க வேணாம் அப்படின்னு பூனை மாதிரி அவன் ரூம்குள்ளே பூந்து, நான் ஏன் இங்கே இப்படி வரேன்னு தெரியல, ஆனால் வயன் என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. இது லவ்வாக என்னன்னு தெரியல, ஆனால் இது லவ்வாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவன் ஹார்ட்லேயே அப்படியே கை வச்சுட்டு அப்படியே நடந்து வரான். பிகாஸ் அவன் ஹார்ட்டு ரொம்ப ஹைப்பாக வந்துட்டு அப்படியே துடிச்சிட்டே இருக்குது. அவன் நிறையா தடவை அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கான். லைக் அவளை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவளை வந்துட்டு அவள் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். பட் அவனுக்கு இது புது ஃபீலாக இருக்குது. லைக் அவன் பூனை மாதிரி வந்து அவள் அந்த கார்னரில் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே படுத்திருக்கா. தேங்க அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு அப்படி கிட்ட வரான். அவள் ஏர்பாட்ஸ் போட்டிருக்கா 2 காதுலேயும். அதனால் அவளுக்கு சுத்தமாக சவுண்ட்ஸ் எதுவுமே கேட்கவே இல்லை. அவன் அப்படியே வந்துட்டு அப்படியே அவன் அந்த பெட்லுக்குள்ளே தான் அப்படியே ஏறுறான். அப்படி கிட்ட வந்து அவளை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே பிடிச்சிடுறான். மாட்டினியா அப்படின்னு அவன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவள் அப்படி தட்டி விட பார்க்குறா. மாட்டினியா அப்படிங்கிறான். என்ன மாட்டினியா அப்படின்ட்டு அப்படி அவனை அப்படி கீழே தள்ளிட்டு அவன் மேலே அப்படியே கிட்ட போகிறா. அவன் அப்படியே அவள் கை பிடிச்சிட்டு, நீ தானே எனக்கு பெட்ஷீட் போட்டு விட்ட அப்படின்னோடனே ஒயனுக்கு ஒரு மாதிரி ஜர்க்காயிடுது. ஏன்னா அவள் பேசியிருப்பா இந்த மாதிரி, நான் வந்து நீ பொறுக்கித்தனம்லாம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு உன்னை பிடிக்கும், நானே வந்து உன்கிட்ட ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு வேளை அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு அவள் அப்படியே முழிக்கிறா திருன்னு. நீ தானே வந்து பொத்தி விட்ட அப்படின்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அவளை கீழே தள்ளிட்டு மேலே வந்துட்டு, சொல்லு நீ தானே போத்தி விட்ட அப்படி அவளோட எச்சை அப்படி கல்ப் பண்ணிட்டு, நான் ஏன் உனக்கு போத்தி விடணும், எனக்கு வேறு வேலை இல்லையா? அம்மா போத்தி விடல, அத்தையும் போத்தி விடல, அப்பாவும் மாமாவும் வீட்டில் இல்லை, அப்போது வீட்டில் நீ மட்டும்தான் இருக்க, அப்போது யார் போத்தி விட்ருப்பா? யாரும் போத்தி விடலன்னா நான் தான் போத்தி விட்டேன்னு அர்த்தமா? சொல்லு, நீ தானே போத்தி விட்ட. ஆமாம், நீ குளிரில் அப்படி நடுங்கிட்டே இருந்த, அதனால தான் வந்து போனால் போகுது, ஏதோ வீட்டில் ஒரு நாய் கிடக்குது, அது அப்படி குளிரில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விட்டேன் அப்படின்னு அப்படியே மூஞ்ச அப்படியே ஒரு மாதிரியா வச்சுட்டு சொல்கிறா. அப்படியே தயாங் அப்படி உண்மையாக அது மட்டும்தானா வேறு ஏதாவதா அப்படின்னு அவன் அப்படியே போட்டு வாங்கிறதுக்கு என்னமோ பேசுகிறான். இல்லை வேறு ஒன்றும் இல்லையே, உண்மையாக அதுக்காக தான் போத்தி ஓட்டியா இல்லை அப்படின்னும் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? அப்போது என்னமோ இருக்குது, சொல்லு. எதுக்கு வந்து எனக்காக பாவம் பார்த்த? நான் ஏன் உனக்கு பாவம் பார்க்க போகிறேன்? ஏதோ அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது தயாங் டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒயனை அப்படியே ஷாக்காக பார்க்குறா. என்ன பண்ணுற நீனு அப்படின்னு அவள் அப்படியே தள்ளி விடுறா. அப்படியே எனக்கு இது பேர் என்னன்னு தெரியல, ஆனால் உன்னை ஒரு பையன் தொட்டாலோ இல்லை ப்ரப்போஸ் பண்ணாலோ எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது பேர் லவ்வான்னு தெரியாது, ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு மட்டும் புரிஞ்சு போகுது. இன்றைக்கி நீ அந்த மைக்கிள் கிட்ட நின்று அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நீ அதை பார்த்தியா? நான் பார்த்தேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டு என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்க. எனக்கு அப்போது ஒரு மாதிரியாக இருந்தது.
எனக்கு எனக்கு இது பேர் என்னன்னு தெரியல. அப்போது அயன் அப்போது அப்போது நீ நீ என்னை லவ் பண்ணுறியா? உனக்கு உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு ஒன்று மட்டும்தான் அயன் பிடிக்கும் அப்படின்னு அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு என்ன பிடிக்காது தானே எனக்கு தெரியும். பட் எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல. நீ தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப சேஃபான பிளேஸ்ன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவன் அப்படியே ஒயனோட செஸ்ட்லேயே அப்படியே படுக்கிறான். அப்போது ஒயன் அப்படியே அவள் பேக்கெட்டை ரப் பண்ணிவிட்டு, எனக்கும் நீனா ரொம்ப பிடிக்கும் தயாம். எனக்கு எனக்கு நீ நீ இந்த மாதிரி அடாவடி பண்ணிட்டு மதிக்காமல் எல்லாரையும் ஒரு மாதிரி பேசிட்டு ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கனால தான் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. மற்றபடி உன்னோட கேரிங் எல்லாமே எனக்கு பிடிக்கும் தயாங் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ தயங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அப்போ நீயும் என்னை லவ் பண்ணுற தானே? நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன். உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நீ தான் என் வலிக்கே வரலையே, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? நான் உன்னோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்போல்லாம் எனக்கு நிறையா ஆசை. ஆனால் நீ எப்போல்லாம் என்னை பார்க்குறியோ அப்போல்லாம் பிரச்சனை பண்ணிவிட்டு வம்பு வளர்த்திட்டே இருப்பேன். அதனாலே எனக்கு ஒரு மாதிரியாக இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுதான் எப்படியோ லவ்வாக மாறிடுச்சு போல் அப்படின்னு அப்படியே ஃபேஸ் அப்படி திருப்பிக்கிறா. அதுக்கெல்லாம் நான் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி இல்லை, உனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மொத்தமாலாம் மாற்ற முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு அவன் அப்படி அவள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படி தான்டா அவங்க 2 பேரும் அவங்க லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் உங்கள் இமேஜினேஷன் ஏதாவது போட்டுக்கோங்கடா. நான் இதோட இந்த ஸ்டோரியை வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஒன் ஷார்ட்டை. இதுக்கு என்ன டைட்டில் வைக்கணும்னு யோசிக்கணும். நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். எப்போ வரும்னு தெரியல. டாட்டா பாய், see you later. சாராங்கி லவ் யூ ஆல். இந்த பார்ட்டி எபிசோடே வருது. இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய், வி ஆல் டேக் கேர். டாட்டா.